படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸா இன்னைக்கு யதார்த்தமான ஒரு ஸ்டோரி தான். இன்னைக்கு சோஷியலா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து காட்டியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா வந்து ஃபெமினிசம் பத்தி இருக்கு. இல்லைங்கன்றது கிடையாது, பார்க்க நல்லா இருக்கு. பட் ஆனால் ட்விஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா இருக்கு. ஃபெமினிசம் பத்தி இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள். ஃபெமினிஸ்டை பற்றி சொல்கிறாங்க, அதனால் ஒரு தடவை வாட்ச் பண்ணலாம். மற்றபடி வேறு தான் இருக்குது, கிரிஞ்சாக தான் இருக்குது. கொலைக்கான ரீசன் வந்து பக்காவாக இல்லை. ஸோ அதுதான் படத்துக்கு மைனஸாக நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். லிஜோமல் ஸ்லோ தான் படம் ஸ்லோ. படம் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது. இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றத ரொம்ப போல்டாகவே சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார். தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம், தப்பில்லை. நல்லா தான் இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சுங்க சார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, ஃபெமினிசமாக இருந்தது. நல்ல கான்செப்ட், எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஹீரோனியோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்தது. ஃபெமினிசம் பற்றி பேசுறது தான். இப்போலாம் அஃபேர் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சுல்ல, ஸோ வந்து அதை பற்றி தான், அதை பேஸ் பண்ணி தான். நல்லா இருக்கு. ட்விஸ்டெல்லாம் கிடையாது, பட் ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம் படம். ஃப்ரிட்ஜு சீன் வந்து என்னன்னா, அவங்க வந்து அவங்கள கொண்டுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களா, பட் ஆனால் அதை எப்படி வந்து இது பண்ணுவாங்க, அது வந்து ஃபுல்லாலாம் காட்டல. இந்த மாதிரி வந்து சும்மா அதை பற்றி கொஞ்சம் தான் காட்டியிருந்தாங்க. ஓகேவாக தான் இருந்தது. அந்த நாய்க்கு கொஞ்சம் கறி துண்டா போடுறாங்களா, அதுதான் காட்டினாங்களே தவிர அதை ஃபுல்லாக எப்படி டிஸ்போஸ் பண்ணாங்கன்றதை அது காட்டவே இல்லை. ஜென்டில் உமன் படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. சிறப்பான படம், அற்புதமான படம். புது சிந்தனை, புது கதை அம்சமுள்ள ஒரு படம். இன்னைக்கு அதான் திருப்பி சொன்னோம்னா, ஆணாதிக்கம் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் பெண்ணியத்தை அதை பேசுகிற, அதாவது பெண்ணை வந்து ஒரு போகப் பொருளாகவும் பெண்ணை தவறாகவே பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இவ்வளவு சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் வந்து பெண்ணை வந்து ஒரு தவறாகவே பார்த்துட்டு இருக்கிற இந்த மண்ணில் இனிமேல் பட்டு இப்படி உள்ள சிந்தனையில் ஆண் வர்க்கம் படம் பெண்ணை வந்து அப்படி போக பொருளாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவாற்றலுள்ள ஒரு நிஜமான ஒரு அழகான தெளிவான படம் ஜென்டில் உமன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, செட்டில்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக நடிச்சிருக்கு. ஹீரோயின் மட்டும் இல்லைங்க, படத்தில் நடிச்சிருக்க இன்னொரு ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், கதை நல்ல கதை, புது சிந்தனையாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி சமூக நீதி பேசுகிற இந்த மண், இந்தியாவிலும் சரி உலக ஜனநாயக நாடுகளில் இந்தியாவும் சமூக நீதி பேசுகிற இந்த மண்ணில் பெண்ணை போக பொருளாக தயவுசெய்து பார்க்காதீங்க. பெண்ணை வந்து நமக்கு சமமாக பாருங்கள். அவங்கள வந்து ஒரு தவறான ஒரு பார்வையில் பார்த்துட்டே இருக்காதீங்க, வேணாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தரமான சிந்தனையாக படம் வந்திருக்கு. படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். புது கதை உள்ள படம். நன்றி. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜென்டில் உமன் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே பெண்களுக்கான படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், பெண்கள் பார்க்க வேண்டிய படம் சொல்ல போனால் இது. ஏன்னா ஆண்கள் வந்து என்னத்தான் நம்ம அழகான பொண்டாட்டி இருந்தாலும் அந்த புத்தி ஒன்று போகும் தெரியுமா, அந்த மாதிரி படம் தானே இது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பெண்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே. ஆமாம், அதான் சொல்கிறேன், ஆண்கள் எல்லா ஆண்களும் குறை சொல்லணும்ல. ஒரு சில ஆண்கள் இருப்பாங்க, அதாவது தான் பொண்டாட்டி என்னதான் கிளி மாதிரி இருந்தாலும் அவங்க புத்தி ஆட்டோமேட்டிக்காக போவோம். அந்த மாதிரி ஆண்களுக்கான படம், செருப்படி கொடுத்த படம் நான் சொல்ல போனால் இது. இல்லை, இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி அருமையாக போயிட்டு இருக்கு, எந்த லேகுமே இல்லை. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ்லேருந்து லஜாமல் ஜோஸ், லாஸ்லியா சொல்லவே தேவையில்லை. லஜாமல் ஜோஸ் உங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு, நம்ம ஜெய்பீம் படத்தில் செங்கினி நடிச்சிருப்பாங்க. அவங்க பக்காவாக தூக்கிட்டு போயிட்டாங்க இந்த கேரக்டரில் அவங்க. ஆனால் அருமையான படம். கண்டிப்பாக வீக் டேஸில் லேடிஸ் கண்டிப்பாக குடும்ப பெண்கள் பார்க்க வேண்டிய படம் இது. குடும்ப பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஆண்களுக்கு ஒரு செருப்படி கொடுத்த படம் இது. சாரி, தப்பாக சொல்கிறேன், செருப்படின்ட்டு அது அந்த படத்தில் அப்படி ஒரு மெசேஜ் அது. அதனால் யாரும் தப்பாக சொல்லுங்க, அது செருப்படின்றது மட்டும். நல்லா தான் இருக்குது படம் நல்லா தான் இருந்தது. எனக்கு என்னன்னா ஒரு பழைய மேட்டர் மாதிரியே தோணுது. ஏன்னா நான் தந்தி படிக்கிறேன் டெய்லி. தந்தியில் வந்து ஒரு விஷயம் ஒன்று, பொண்டாட்டியை வெட்டி ஒருத்தன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை நல்லா வேக வச்சு உண்மை வெளியே போட்டான் நாய்க்கு. அந்த கதை பண்ணியிருக்காரு. என்ன புருஷங்காரன் பொண்டாட்டி வெட்டி போட்டான், அதில் பொண்டாட்டி புருஷங்காரனை வெட்டி போட்டான். அதுக்கு என்ன ரீசனு? அவன் சுத்தமானவன் இல்லை, அவன் தனக்காக வாழலை அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லி இன்னொருத்தைய கூட சேர்த்துருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்குது, பரவாயில்லாமல் இருக்குது. வசனம் நல்லா இருக்குது.
பாடல்கள் பரவாயில்ல. ஹீரோயின் நல்லா இருக்கா. பார்க்கலாம் படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே. படத்தை வந்து ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாங்க. எல்லாருமே வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒத்த ஒட்டு முத்தையா படத்தில் நான் கவுண்டமணி என்ன கூட அரசியல்வாதியாக படம் ஃபுல்லாக நடிச்சிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அதே நண்பர், என்னோட நண்பர் தான் கேமராமேன் காத்தவராணி இந்த படத்தை வந்து ரொம்ப அருமையாக காட்சி பண்ணியிருக்கிறாரு. அவர் அந்த படத்துலேயே கலக்கிட்டாரு, இதுலேயும் ரொம்ப நல்லா எடுத்திருக்கிறாரு. முக்கியமாக டைரக்டரை ஒட்டுமொத்த டீமுக்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா வந்து கதை ரொம்ப இன்றைக்கி பப்ளிக் வந்து வெளியே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை வந்து எப்படி கெட்டு போகுதுன்றது வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும்போது அதை கட்டிக்கிட்ட மனைவிக்கோ கணவனுக்கோ எவ்வளோ கஷ்டமாக அந்த வலியை வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்கிறாங்க. எல்லாரும் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. மற்றபடி எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸாக நாங்கள் 2 நாளாக நிறைய விஷஸ் கேட்டு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் ஆடியன்ஸ் எல்லாரும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.